ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்பளம் வச்சு அப்பளம் பொரியல் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதை 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பருப்பு சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு இது பொரியலாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம அப்பளத்தை ஃப்ரை பண்ண போகிறோம். வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அப்பளம் தான் 5 எடுத்திருக்கேன். இப்போ இந்த அப்பளத்தை கட் பண்ண போகிறோம். முதல்ல 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம இதை குட்டி குட்டியாக நைஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நைஸாக இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தால் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோட இந்த அப்பளம் சேர்ந்து வரும். இப்போ எல்லா அப்பளங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய்கறிகள் இல்லாத நேரத்தில் சிம்பிளாக அப்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு தட்டி வச்சு வெங்காயத்தை வெட்டி வச்சிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் இந்த அப்பளம் பொரியலை செஞ்சிடலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டோம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக எப்படி நம்ம அப்பளத்தை ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். சமையல் தெரியாத பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்பளம் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு தட்டி எடுத்துருக்கேன். 1 பாதியமாக அதையும் சேர்த்து நல்லா இதை பொன்னிறமாக கலர் மாறி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் மீடியம் சைஸ் வெங்காயம் எந்த அளவுக்கு நைஸாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக வெட்டி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை தனித்தனியாக நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு அப்பளத்தில் நமக்கு உப்பு இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் லைட்டாக பொன்னிறமாக மாறி வரணும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது மிளகாயை மிக்சியில் 1 பாதியமாக உணுக்கி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினோன்னே நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 பத்தை தேங்காய் தோலை நீக்கிடுங்க. தேங்காய் மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு மிக்சியில் அடித்து எடுத்துருங்க. மிக்சியில் அடித்து எடுத்திங்கன்னா தான் நல்லா துருவல் ரொம்ப பொடியாக கிடைக்கும். நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா பெருசாக கிடைக்கும். மசாலாவோடு சேர்ந்து வராது. இந்த மாதிரி பொடியாக சேர்த்திங்க அப்படின்னா தான் மசாலாவோட நல்லா சேர்ந்து வரும். இந்த தேங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காயில் இருக்கிற பச்சை வாசனையும் ஈரப்பதமும் இல்லாமல் இந்த தேங்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை இல்லாமல் ஈரப்பதம் போய் தேங்காய் ரெடியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போ அப்பளம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவும் இந்த அப்பளமும் நல்லா கலந்து விடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அப்பளத்து கூட இந்த தேங்காய் நம்ம வெங்காயம் மசாலா நல்லா கலந்து வரும். நம்ம இந்த மசாலாவோட இந்த அப்பளம் போடும்போது அப்பளம் நமுத்து போயிடும் அப்படின்ற கவலையே வேணாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இது செஞ்சு வச்சிங்கன்னா கூட அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸோடு அந்த அப்பளம் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.